இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th மேக்ஸு எக்ஸசைஸ் நம்பர் 3.7ல் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு சம் தான். ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் த ஃபாலோயிங் ரேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படின்றது தான் இங்கே பார்க்கக்கூடிய ஒரு சம். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டிவிஷன் கொடுத்துருக்காங்க. அந்த டிவிஷனை நான் அப்படியே இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். 400 எக்ஸ் பவர் 4 ஒய் பவர் 12 இஜெட் பவர் 16 டிவைடட் பை 100 எக்ஸ் பவர் 8 ஒய் பவர் 4 இஜெட் பவர் 4 அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன இது தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா எக்ஸ் பவர் 4 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா இது நம்ம போன டிவிஷன்லேயே பார்த்துருக்குறோம், போன டாப்பிக்லேயே எக்ஸசைஸில். ஸோ இது இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம எப்படி எழுதலாம்? எக்ஸ் பவர் 4 இந்த பவர் 2 கீழே இருக்கு இல்லையா, கீழே இருக்க பவர் 2 மேலே வந்து -2ன்னு எழுதலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ ஆன்சர் எக்ஸ் ஸ்கொயர். அதே இது எக்ஸ் பவர் 2 டிவைடட் பை எக்ஸ் பவர் 4 அப்படின்னா இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா ரெண்டு விதத்தில் எழுதலாம். ரெண்டையும் நான் சொல்லிடுறேன். ஒன்று எக்ஸ் பவர் 2 -4ன்னு போட்டு எக்ஸ் பவர் -2ன்னு போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா 1 பை எக்ஸ் பவர் 4 இந்த 2 மேலே இருக்க 2 கீழே கொண்டு வரணும். ஒன்று கீழே இருக்கிறத மேலே கொண்டு போகணும். ஆக்சுவலாக இது கீழே டிவைட் பை 1 இருக்கிறது அர்த்தம். ஓகேங்களா? ஸோ கீழே இருக்கிறத மேலே கொண்டு போனாலும் மைனஸ் தான், மேலே இருக்கிறத கீழே கொண்டு வந்தாலும் மைனஸ் தான். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை எடுத்தோன்னா 1 பை எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். ஸோ இங்கே வந்து எக்ஸ் பவர் -2ன்றது வேறு ஒன்றும் இல்லை, 1 பை எக்ஸ் ஸ்கொயர் தான். ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு மெத்தட் இருக்குது. கீழே இருக்கிறத மேலே கொண்டு போனாலும் அதோட பவரில் பக்கத்தில் மைனஸில் போட்டு செய்யலாம், மேலே இருக்கிறத கீழே கொண்டு வந்தாலும் அதோட பவரில் மைனஸ் போட்டு செய்யணும். ஓகேங்களா? ஸோ எப்படி எடுத்தாலும் எக்ஸ் பவர் -2னா 1 பை எக்ஸ் ஸ்கொயர்னு அர்த்தம். ஓகேங்களா? நார்மல் எக்ஸ் பவர் +2க்கும் எக்ஸ் பவர் -2க்கும் உள்ள வித்தியாசம் அதுதான். எக்ஸ் பவர் 2னா எக்ஸ் ஸ்கொயர் தான், எக்ஸ் பவர் -2னா 1 பை எக்ஸ் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இந்த டெக்னிக்கை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த என்டையர் டாப்பிக்கு சாப்டரில் யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ வாங்க நான் எழுதுகிறேன் சொல்யூஷன். ஸோ இங்கே நம்ம பார்த்த அதே டெக்னிக் தான் இங்கே எழுத போகிறேன். ஸோ சொல்யூஷன் வந்து என்னது? ஃபஸ்ட்டு 400 எழுதுகிறேன் டிவைடட் பை 100. ஓகேங்களா? நம்பரை ஃபஸ்ட்டு எழுதிட்டேன். ஸோ இங்கே எக்ஸ் பவர் 4 இருக்குது, இங்கே எக்ஸ் பவர் 8 இருக்குது. நம்ம ரெண்டு டெக்னிக் சொல்லியிருக்கேன். ரெண்டில் எதை வேணாலும் எழுதலாம். கீழே இருக்கிறத மேலே கொண்டு போகலாம், இல்லை மேலே இருக்கிறத கீழே கொண்டு போகலாம். நான் இதில் என்ன மைண்டில் வச்சுக்கிறேன் அப்படின்னா எங்கே பவர் அதிகமாக இருக்கோ அங்கே அதை அப்படியே வச்சுக்கிட்டு பவர் கம்மியானதை அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு வரேன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் பவர் 4, இங்கே எக்ஸ் பவர் 8. ஸோ அப்போ கீழே இருக்கதை அப்படியே வச்சுக்கிறேன், மேலே இருக்க பவரை -4 இங்கே கொண்டு வந்துடுறேன். ஓகேங்களா? ஸோ இங்கே மேலே இருக்கக்கூடிய 4 எக்ஸ் பவர் 8 கீழே இருக்கிறதோட பக்கத்தில் மைனஸ் போட்டு 4 போட்டுறேன். இப்போ ஒயில் பாருங்கள், மேலே பவரில் 12 இருக்குது, கீழே பவரில் 4 இருக்குது. ஸோ மேலே இருக்கிறதுல 12, இந்த 4 மேலே போயிடும். ஓகேங்களா? அதே மாதிரி இஜெட் பாருங்கள், இது இஜெட்டு 16 இருக்குது, இங்கே 4 இருக்குது. ஸோ அப்போ இஜெட்டில் 16, இந்த கீழே இருக்கக்கூடிய 4 மேலே போயிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணுங்கள். 00 00 கேன்சல். ஸோ 4 மீதி இருக்குது ஒய் 12லேருந்து 12 - 4 என்ன வரும்? 8. இஜெட் பவர் 16 - 4 12 டிவைடட் பை எக்ஸ் பவர் 8 - 4 என்ன வரும்? எக்ஸ் பவர் 4. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை ஃபுல்லாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பவரில் 2 வர்ற மாதிரி பிரித்து எழுதுகிறேன். இப்போ பவரில் 2 வர்ற மாதிரி அப்படின்னா இப்போ எக்ஸ் 8 இருக்குது. ஸோ இதை வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 2ல் எழுதணும் அப்படின்னா எப்படி எழுதலாம்? 2 × 4. ஓகேங்களா? அதே இது 12 2 × 6ன்னு எழுதலாம். 4 2 × 2ன்னு எழுதலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ எல்லாத்தையுமே 2 இருக்கிற மாதிரி எழுதலாமா? ஸோ அதைத்தான் இப்போ நான் அடுத்த ஸ்டெப் பண்ண போகிறேன். ஸோ 4ன்றதை 2 × 2ன்னு எழுதுகிறேன். ஸோ 2 பவர் 2. ஓகேங்களா? ஒய் பவர் 8 எப்படி தான் 2 × 4. அப்போ 4 இந்த 2 போடும்போது மேலே 2 போடுறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இஜெட்டு 12 2 × 6. ஸோ ஃபஸ்ட்டு 6 உள்ளே போட்டுறேன், 2 மேலே போட்டுறேன். டிவைடட் பை எக்ஸ் பவர் 4. ஸோ எக்ஸை 2 போட்டு பவரில் 2 போட்டுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா பவரில் 2 இருக்கிற மாதிரி இருக்கா? ஸோ அடுத்த ஸ்டெப்பு நான் என்ன பண்ணலாம்? 2 × ஒய் பவர் 4 × z பவர் 6 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயரு. எல்லாத்துலேயும் பவர் இருக்கிறதுனால மொத்தமாக ப்ராக்கெட்டை போட்டு பவரை வெளியில் கொண்டு வந்துடுறேன். ஓகேங்களா? ஸோ இது எதுக்கு ஈக்குவல்? நம்ம கொடுத்துருக்க கொஸ்டினை அப்படியே எழுதியிருக்கேன், சிம்பிளிஃபை பண்ணி தான் எழுதியிருக்கேன். ஸோ அப்போ லெஃப்ட் சைடு 400 எக்ஸ் பவர் 4 ஒய் பவர் 12 z பவர் 16 டிவைடட் பை
100 x பவர் 8 y பவர் 4 z பவர். ஓகேங்களா? ஸோ கொடுத்துருக்கதை அப்படியே சிம்பிளிஃபை பண்ணி எழுதியிருக்கேன். ஆனால் நமக்கு கொஸ்டின் என்ன, ஸ்கொயர் ரூட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு தான் நான் ஸ்கொயர் ரூட் பண்ண போகிறேன். ஸ்கொயர் ரூட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ரூட் போடுவோம் இல்லையா? ஸோ ஸ்கொயர் ரூட்டை போட்டு 2 இன்ட்டு ஒய் பவர் 4 இஜெட் பவர் 6 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர், சாரி எக்ஸ் ஸ்கொயர் கரெக்டு தான். இதை போட்டுட்டு வெளியில் ஒரு ஹோல் ஸ்கொயர் போட்டு. ஓகேங்களா? கை ஈரமாக இருந்ததுனால எழுத மாட்டேங்குது. ஸோ இப்போ ஸ்கொயர் ரூட்டும் இருக்குது, ஸ்கொயரும் இருக்குது. ஸோ அப்போ அந்த ஸ்கொயர் ரூட்டையும் இந்த ஸ்கொயரையும் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா எனக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன வரும், 2 இன்ட்டு ஒய் பவர் 4 இன்ட்டு ஜெட் பவர் 6 பை எக்ஸ் ஸ்கொயரு. இதை மட்டும் நம்பரை விட்டுட்டு இந்த எழுதுகிற ஆன்சர் இருக்கு இல்லையா, இந்த ஆன்சரை மட்டும் மாடுலஸில் போடணும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு பேர் என்ன அப்படின்னா மாடுலஸ் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. மாடுலஸ் ஆப்ரேட்டர். ஓகேங்களா? இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் -5 அப்படின்றத மாடு -5 அப்படின்னா இதோட ஒரிஜினல் ஆன்சர் 5ன்னு மாறும். ஓகேங்களா? -8ன்னு போட்டு மாடு போட்டேன்னா ஒரிஜினல் ஆன்சர் 8. ஸோ நார்மல் 8க்கும் மாடு போட்டாலும் ஒரிஜினல் ஆன்சர் 8 தான். ஓகேங்களா? ஸோ அப்போ மாடுலஸ்குள்ளே மைனஸே இருந்தாலும் அதோட ஃபைனல் வேல்யூ வேணால் வரும், பாசிட்டிவாக வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த மாடுலஸ்குள்ளே போடுறதுல இதோட வேல்யூ எதுவாக நெகட்டிவாக இருந்தாலும் அது வந்து பாசிட்டிவாக வந்து நிற்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாடுலஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல சம்மோட வேலை ரொம்ப கம்மி தான், ஆனால் தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்கும். அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள். மாடுலஸ் ஆப்ரேட்டர்னால் ஃபைனல் ஆன்சர் வந்து பாசிட்டிவில் வர்றதுக்காக இந்த பவரெல்லாம் வந்து எல்லாமே 2ல் வர்ற மாதிரி பிரித்து எழுதியிருக்கேன் இந்த இடத்துல. ஓகேங்களா? ஸோ இதுதான், அதுக்கு தான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து எக்ஸ் பவர் 2 டிவைட் பை எக்ஸ் பவர் 4 இருக்குது அப்படின்னா கீழே இருக்கிறத மேலே கொண்டு வந்தால் மைனஸு, மேலே இருக்கிறத கீழே கொண்டு வந்தாலும் மைனஸில் போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான் இங்கே பார்க்கக்கூடிய விஷயம். வேறு ஏதாவது நம்மளால் கட் பண்ண முடிஞ்சால் கூட கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா, ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம செகண்ட் டிவிஷன் பார்ப்போம். இப்போ செகண்ட் டிவிஷன் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் 7x² + 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 14x + 2 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1/2x + 1/16 அப்படின்றது தான் செகண்ட் டிவிஷன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை தனியாகவும் மேலே இருக்க தனியாகவும் நான் செப்பரேட் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ நியூமரேட்டரை நான் எடுத்தேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதை நம்ம ஃபேக்டரைசேஷன் பண்ணணும். அதே மாதிரி கீழே தனியாக ஃபேக்டரைசேஷன் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தால் தான் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபேக்டரைசேஷன் எடுக்கணும் அப்படின்னா நான் இங்கே இருக்கிறத மட்டும் எடுக்கிறேன், 14x + 2 இதை மட்டும் எடுக்கிறேன். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா 2 7s பண்ணால் எனக்கு ஆன்சர் 14. ஸோ 2 நம்பரை மல்டிபிள் பண்ணால் 14 கிடைக்கணும். அதே 2 நம்பரையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 2√14 அப்படின்றது கிடைக்கணும். ஓகேங்களா? ஸோ இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்னதை சொல்லிக்கிறேன். √2 × √2 ஆன்சர் என்ன வரும், √2 × √2 2 தான் வரும். ஓகேங்களா? அதே மாதிரி √7 × √7 ஆன்சர் என்ன வரும், 7. ஓகேங்களா? ஸோ 2 ரூட் நம்பரை மல்டிபிள் பண்ணோன்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து என்னது, ரூட் இல்லாமல் இருக்கக்கூடிய நம்பர் தான் கிடைக்கும். ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா √14 கிடைக்குது, 2 நம்பரை ஆட் பண்ணோன்னா 2√14 கிடைக்குது. அப்போ என்ன ஆன்சராக இருக்கும், இங்கே √14 இதுதான் எனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள் √14 ஆட் பண்ணால் 2√14. ஸோ இப்போ நான் ஃபேக்டரைசேஷன் பண்ணியாச்சு. இதை நான் எடுக்கணும் அப்படின்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா 7 இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணணும், 7ஆல் டிவைட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? 7ஆல் டிவைட் பண்ணணும். ஓகேங்களா? 7ஆல் டிவைட் பண்ணிவிட்டு அப்புறம் வர ஆன்சரை தான் எக்ஸ் ப்ளஸ்ன்னு போடணும். ஓகேங்களா? இப்போ இதை நான் எப்படி 7ஆல் டிவைட் பண்ணுறதுன்னு பாருங்கள். இந்த √14 √2 × √7 எழுதலாம். ஓகேங்களா? நம்மளுக்கு மல்டிபிள் இந்த ரூட்டை பொறுத்த வரைக்கும் ஆட் பண்ண முடியாது. √14 ஆட் பண்ணால் 2√14 தான் வரும். பட் மல்டிபிள் பண்ணோன்னா ப்ளஸில் வரும். அதே மாதிரி √14 √2 × √7 பிரிக்கலாம். 7 எப்படி பிரிக்கலாம், √7 × √7 பிரிக்கலாம். ஸோ அதே தான் இங்கே இருக்கக்கூடிய √14 இந்த மாதிரி பிரிக்கிறேன், 7 √7 × √7. ஸோ இதையும் கேன்சல் பண்ணுறேன், இதையும் கேன்சல் பண்ணுறேன். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம், இப்போ இந்த இடத்துல முன்னாடி எக்ஸை போட்டோம் அப்படின்னா எக்ஸு ப்ளஸ் இந்த நம்பர், எக்ஸு ப்ளஸ் இந்த நம்பர். ஸோ அப்போ இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பர் அப்படியே இங்கே வந்துடும், √7x + √2. கரெக்டாக? ஸோ அதே மாதிரி இந்த நம்பர் எக்ஸோட மல்டிபிள் பண்ணுற மாதிரி வரும், √7x × x + √2. ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா a + b a + b. ஓகேங்களா? ஸோ அதைத்தான் நான் இங்கே எழுத போகிறேன். இதை ஃபேக்டரைசேஷன் பண்ணினேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா
7x ப்ளஸ் √2 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ஏன்னா a + b × a + b a + b ஹோல் ஸ்கொயர். அதே மாதிரி இப்போ கீழே இருக்கக்கூடியது டினாமினேட்டர் x² - 1/2x + 1/16. ஸோ டினாமினேட்டர் இங்கே டினாமினேட்டர் இந்த டேர்மு இதில் பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் 2 இருக்குது, 16 இருக்குது, இங்கே வந்து 1 இருக்குதா அர்த்தம். ஸோ எல்லாமே சேமாக இருந்தால் தான் நம்ம ஈக்குவேஷனை மல்டிபிள் பண்ண முடியும். ஸோ அப்போ எல்லாமே 16ஆக மாற்றணும். ஏன்னா ஹையஸ்ட் நம்பர் 16 தான். அது போக இந்த 1க்கும் 2க்கும் 16 தான் எல்சிஎம்மாக வரும். ஸோ அப்போ எல்லாத்தையும் 16ஆக மாற்றணும்னா மேலேயும் கீழே 16ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். 16x² / 16 மைனஸ் 2வை 16ஆக மாற்றணும்னா 8ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஸோ 8/16x². இது 16 தான். ஸோ 1/16. ஓகேங்களா? ஸோ எல்லாமே காமனாக 16 இருக்குது. 1/16 வெளியில் எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள் 16x² மைனஸ் 8x தான் இது 8x. ஓகேங்களா? x⁻1ன்னு வச்சுக்கோங்க. 8x + 1. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை ஃபேக்டரைசேஷன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1/16 வெளியே எடுத்துகிட்டேன். 16x² மைனஸ் 8x + 1 அப்படின்றத எடுத்துகிட்டேன். இதை ஃபேக்டரைசேஷன் பண்ணால் மல்டிபிள் பண்ணால் எனக்கு என்ன வரும்? 16. 1 × 16 16. ஆட் பண்ணால் -8x. ஓகேங்களா? -8. ஓகேங்களா? ஸோ மல்டிபிள் பண்ணால் 16, ஆட் பண்ணால் 8. ஸோ அப்போ 4ஐயும் மல்டிபிள் பண்ணால் 16. பட் ஆன்சர் மைனஸில் இருக்கிறதுனால -4 × -4 + 16 -4 + -4 -8. ஓகேங்களா? ஸோ இப்போ அப்படியே நம்ம எடுத்து எழுதக்கூடாது. இங்கே ஒரு 16 இருக்குது முன்னாடி. ஸோ 16 வந்து 1 மல்டிப்ளை பண்ணப்போ தான் 16. அப்போ இந்த 16ஆல் இதை டிவைட் பண்ணணும். ஓகேங்களா? இதை டிவைட் பண்ணும்போது 144 4 4s are 16. 144 4 4s are 16. ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு என்ன ஆன்சர் வருது? -1/4 இதுக்குரியது, -1/4 இதுக்குரியது. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணலாம்? எக்ஸை சேர்க்குறேன். எக்ஸு -1/4 எக்ஸு -1/4. ஸோ இந்த மாதிரி வரும்போது இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு இந்த 4ஐ கிராஸாக போட்டுட்டேன். 4x - 1 ஹோல் ஸ்கொயர் 4x - 1 4x - 1 கிடச்சிருச்சா? ஸோ அப்போ இந்த டேர்மை மட்டும் நான் ஃபேக்டரைசேஷன் பண்ணால் 4x - 1 × 4x - 1 கிடைக்குது. ஸோ அப்போ இதோட ஃபைனல் ஆன்சர் எப்படி எழுதலாம் அப்படின்னா 1/16 × 4x - 1 ஹோல் ஸ்கொயர். ஏன்னா இது இன்ட்டு இது ஸ்கொயரில் போட்டலாம். ஓகேங்களா? ஸோ நியூமரேட்டருக்கு இது வந்தது, டினாமினேட்டருக்கு இந்த ஆன்சர் வந்திருக்குது. ஸோ ரெண்டையும் நம்ம சேர்த்து எழுதும்போது கொடுத்துருக்க கொஸ்டினை எடுத்து எழுதுறேன். x² - 1/2x + 1/16 எப்படி எழுதலாம் அப்படின்னா √7x + √2 ஹோல் ஸ்கொயர் நியூமரேட்டருக்கு பை டினாமினேட்டருக்கு. இது வந்து ஆல்ரெடி டினாமினேட்டர்லேயே 1/16. ஓகேங்களா? ஸோ 1/16 எப்படி எழுதலாம் அப்படின்னா 4 × 4. ஓகேங்களா? 1/4² இன்ட்டு 4x - 1 ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுலேயும் ஸ்கொயரு, இதுலேயும் ஸ்கொயரு, இதுலேயும் ஸ்கொயரு. இதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா காமனாக ஸ்கொயர் எடுத்து எழுதலாம். இந்த மாதிரி காமனாக எடுத்துலாம். இந்த ஸ்கொயரையும் அப்படியே போட்டு காமனாக வெளியே கொண்டு வந்துட்டு இது வந்து மேலே இருக்க 1 இங்கே இருக்குது, இந்த டிவிஷன் இந்த இருக்குது, 1/4² அப்படியே எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது இந்த ஸ்கொயர் ரூட்டும் இந்த ஸ்கொயரும் இதில் இருக்க ஸ்கொயரும் கேன்சல் ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்போ ரிமைனிங் ஆன்சர் என்ன வருது அப்படின்னா √2 டிவைடட் பை 4x - 1 இது வரும். இன்ட்டு 1/4ன்னு வருது இல்லையா? ஸோ 1/1/4 நான் அப்படியே இது வந்து 1/1/4. ஆக்சுவலாக இது 1/1ன்னு அர்த்தம். ஸோ இந்த 1/1 × 1/4 எப்படி மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை மட்டும் நான் எடுத்து எழுதுகிறேன். இல்லாட்டி ஃபுல்லாகவே கூட எழுதுகிறேன். √7x + √2 டிவைடட் பை 4x - 1 இது மாடுலஸில் வந்துடும். இந்த நம்பர் மட்டும் பார்த்தீங்கன்னா 1/1 1/4. ஸோ இந்த டிவிஷனாக மல்டிப்ளிகேஷனாக போட்டோம் அப்படின்னா 1/1 × 4/1. ஸோ ஃபைனல் ஆன்சர் வெறும் 4 மட்டும்தான் இங்கே வரும். ஓகேங்களா? நம்பர்ஸு 1 1 எல்லாமே போயிட்டு
4. So 4 into modulus of root 7x plus square root 2 divided by 4x minus 1 அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, மைண்டில் வச்சுக்கக்கூடிய விஷயங்கள், இந்த ஃபேக்டரைசேஷன் பண்ணும்போது இது ஞாபகத்தில் இருக்கணும். 2 ஸ்கொயர் ரூட் நம்பரை மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது முழு எண் அப்படின்றது. அது போக 2 ஸ்கொயர் ரூட் நம்பரை ஆட் பண்ணால் 2 இன்ட்டு அந்த ஸ்கொயர் ரூட் நம்பர் அப்படின்றத மனசில் வச்சுக்கணும். ஓகேங்களா? அது போக இந்த கான்செப்ட் தான் √7 இன்ட்டு √7 = 7ன்றது தான் இங்கே நான் போட்டிருக்கேன். ஸோ 7 √7 இன்ட்டு √7 ரெண்டாக பிரிச்சிருக்கேன். √14 √2 இன்ட்டு √7 போட்டிருக்கேன். ஸோ இதையும் கேன்சல் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி √2/√7 கிடைக்கும். ஸோ இப்போ தேர்ட் டிவிஷனை சிம்பிளிஃபை பண்ணுறதை பார்க்க போகிறோம். அதாவது ஸ்கொயர் ரூட் எடுக்கிறத பார்க்குறோம். இது ஒன்றும் ரொம்ப கஷ்டமே இல்லை, ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலை. என்ன அப்படின்னா, இதை நான் அப்படியே எடுத்து எழுதுறேன். 121 இன்ட்டு a + b கீழே ஏதாவது இருக்கா? கிடையாது. அப்போ a + b பவர் 8 அப்படியே எழுதலாமா? x + y கீழே எதுவும் இல்லை, x + y அப்படியே தான், பவரில் எதுவும் கிடையாது. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க எக்ஸ் ப்ளஸ் ஒயில் பவரில் 8 இருக்குது. ஓகேங்களா? அந்த பவர் 8 இங்கேயும் எழுதிருங்க. அடுத்தது b - c பவர் 8. ஸோ b - c இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. ஸோ இது பவர் 4, இது பவர் 4, ரெண்டையுமே கீழே இருக்கும்போது இந்த கீழே இருக்கக்கூடிய பவரை மேலே கொண்டு வர்றேன். இந்த 4 மேலே வரும்போது -4, இந்த 4 மேலே வரும்போது -4. ஓகேங்களா? டிவைடட் பை 81. b - c ஆல்ரெடி இங்கே எழுதிட்டோம். அப்போ மீதி இருக்குது a - b பவர் 12. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு, இந்த 121 அப்படின்றது 11ஓட ஸ்கொயரு. ஓகேங்களா? நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டெப்பு 8 அப்படின்றத மல்டிபிள்ஸ் ஆஃப் 2ல் எழுதும்போது 2 × 4. ஓகேங்களா? 12ன்றத மல்டிபிள்ஸ் ஆஃப் 2ல் எழுதும்போது 2 × 6. ஸோ அப்போ a + b 2 × 4ன்றப்போ 4 உள்ளே எழுதியிருக்குங்க. அதுக்கு மேலே ஸ்கொயரை போட்டுருங்க. ஓகேங்களா? 8 எழுதும்போது அதே தான், எக்ஸ் + ஒய் 4 உள்ளே போட்டுருங்க, பவரை மேலே எழுதுங்க. நெக்ஸ்ட்டு b - c 8 - 4 - 4. ஓகேங்களா? என்ன ஆன்சர் வரும் இந்த இடத்துல எழுதிக்கிறேன். b - cயில் 8 - 4 4, 4 - 4 0. ஸோ b - c ஹோல் பவர் 0, எனிதிங் பவர் 0 1. இந்த 1 வேர்டு மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஏதாவது ஒரு நம்பர் இப்போ 5 பவர் 0ன்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் 1 தான். ஓகேங்களா? 100 பவர் 0 அப்படின்னு கேட்டாலும் ஆன்சர் 1 தான். ஸோ எந்தோட நம்பரில் பவரில் 0 இருந்தாலும் அதுக்கு ஆன்சர் வந்து எப்போவுமே 1 தான். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 198 போட்டு பவரில் 0 போட்டாலும் அதுக்கு ஆன்சர் 1 தான். ஓகேங்களா? ஸோ அதே மெத்தடில் தான் இங்கே பவரில் 0 வந்துடும். ஸோ அது அப்போ 1ன்றது வந்துடும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு கீழே பாருங்கள், 81 அப்படின்றத 9 ஸ்கொயர்னு எழுதலாம். a - b a - b ஹோல் பவர் 6 ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? 12 2 × 6ன்னு எழுதுகிற மாதிரி 6 × பவர் 2. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதோட பவரில் 2, இதோட பவரில் 2, இதோட பவரில் 2, எல்லாத்துலேயுமே 2 இருக்கா? ஸோ அப்போ 11 × a + b ஹோல் பவர் 4 x + y ஹோல் பவர் 4 டிவைடட் பை 9 × a - b ஹோல் பவர் 6. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் எடுத்துகிட்டு மொத்தமாக நான் வந்து ஹோல் ஸ்கொயர் போடுறேன். இது எதுக்கு? நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இந்த கொஸ்டினுக்கு ஈக்குவல். ஓகேங்களா? இந்த கொஸ்டினை நான் இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன். அவ்வளவுதான். நம்ம இனிமேல் தான் ஸ்கொயர் ரூட்டை எடுக்க போகிறோம். ஸோ இப்போ டேக் த ஸ்கொயர் ரூட். ஓகேங்களா? ஸோ ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? ஸோ ஸ்கொயர் ரூட் போட்டு 11 × a + b ஹோல் பவர் 4 x + y ஹோல் பவர் 4 டிவைடட் பை 9 × a - b ஹோல் பவர் 6. மொத்தத்துக்கும் ஒரு பவர் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகும். ஸோ ஃபைனல் ஆன்சர் எனக்கு கிடைக்க போகிறது 11 ×
a plus b whole power 4 into x plus y whole power 4 divided by 9 into a minus b whole power 6. இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தது, ஈஸியாக புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த சம் பார்ப்போம்.